Welcome to Jesus God Palace in the name of Jesus. 2 கொரிந்தியர் 1 அதிகாரம் 21 நாம் பார்க்கும்போது, உங்களோட கூட எங்களையும் கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்படுத்தி நம்மை அபிஷேகம் பண்ணினவர் தேவனே. எதற்காக அது யார் அபிஷேகம் பண்ணியிருக்காரு? கிறிஸ்துவோடு ஸ்திரப்படுத்துவதற்காக நம்மை அவர் அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். அப்ப நம்ம எப்ப ஒரு ரட்சிப்பை பெறுகிறோமோ அப்போதே நாம் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் என்கிற ஒரு உறுதி நமக்குள் வர வேண்டும். நாம ரட்சிப்பை பெறுவதற்கு முன்பும் தேவன் சில நேரங்களில் ஏதாவது ஒரு காரியத்துக்காக அவர்களோடு அசைவாடுகிற தேவனாக இருக்கிறார். ஆனால் அது ஒரு பக்கம் இருக்கட்டும், நாம எப்போது ஒரு ரட்சிப்பை பெறுகிறோமோ, ஒரு ஞானஸ்நானத்தை பெறுகிறோமோ, அப்போது நாம் ஒரு அபிஷேகத்தை பெற்றுக் கொள்கிறோம். அதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களோட கூட எங்களையும் கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்படுத்தி நம்மை அபிஷேகம் பண்ணவர் தேவனே. கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்படுத்துவதுதான் அந்த அபிஷேகம். மத்தேயு 3:16 நீங்க இல்லைன்னா நோட் பண்ணி வச்சிருங்க. இனி ஒரு நாள் நீங்க நாளைக்கு ஃப்ரீயா இருக்கும்போது இதை ஆராய்ந்து கொள்ளுங்கள். மத்தேயு 3:16 இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரை ஏறிய உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேச குமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்து. இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்றதும், ஜலத்தில் மூழ்கி எழும்பினதும், ஜலத்திலிருந்து கரை ஏறிய உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. அப்ப ஒரு இது இயேசு நமக்கு இது கற்றுத்தந்த பாடமாக்கும். இப்ப இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுத்ததும் ஏன் வானம் திறக்கப்பட்டது? ஏன் பரிசுத்தாவியானவர் புறாவை போல அவருக்குள் இறங்கினார்? பரிசுத்தாவியான புறாவை போல இறங்கினது பரிசுத்தாவியானவர். அபிஷேகம், அதான் அபிஷேகம். அவருக்கு அந்த யோகாஸ்நானம் இதை பார்க்கிறார். ஏன் இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுத்ததும் வானம் திறக்கப்பட்டது? இப்படித்தான் ஒவ்வொருவரும் ஞானஸ்நானம் எடுக்கும் போது வானம் திறக்கிறது அவர்களுக்காக என்று நாம் அறிந்து கொள்ளும்படிதான் தேவன் நமக்கு இதை தெரியப்படுத்தி இருக்கிறார். இல்லை என்றால் ஏன் தெரியப்படுத்த வேண்டும்? அப்ப ஒருவர் ஞானஸ்நானம் எடுத்ததுமே அங்கே வானம் அவர்களுக்காக திறந்து கொடுக்கிறது. ஆனா சில வானம் திறக்கும், ஆனால் நாம பார்க்க மாட்டோம். நாம ஜபம் பண்ண 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 தேவனோடு நெருங்க நெருங்க அபிஷேகத்தால் நிரம்ப நாம அந்த வானத்தின் தேவனுடைய காரியங்களை குறித்து நாம் அறிந்து கொள்கிறவர்களாக இருக்கிறோம். ஆனால் நாம் என்ன செய்கிறோம் என்றால், ஞானஸ்நானம் பெற்றதும் நமக்குள் தேவன் அபிஷேகத்தை கொடுக்கிறார். ஆனால் நாம் அதை அறியாதவர்களாக, அதை பயன்படுத்தாதவர்களாக மாறி போகிறோம். இதுதான் பிரச்சனை, வேற ஒண்ணுமே கிடையாது. அன்றியும் 17வது வசனம், அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேச குமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. வானம் திறந்தது, பரிசுத்தாவியானவர் புறாவை போல் இறங்குகிறார். அடுத்தது என்ன நடக்கிறது? இவர் என்னுடைய நேசகுமாரன் என்று குரல் வந்தது. அப்ப நாம ஒரு ஞானஸ்நானத்தை எடுத்ததுமே நமக்கு ஒரு அபிஷேகம், வானம் திறக்கப்படுகிறது. வானம் திறந்து நமக்கு அபிஷேகம் ஊட்டப்படுகிறது. அதான் அர்த்தம். வானம் திறந்து அதுவரை தடையாக இருக்கிறது எது? நம்முடைய பாவம். நம்முடைய பாவம் தேவனுக்கும் நமக்கும் இடையில் அது தடையாக இருக்கிறது. நாம எப்போது நீரில் மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்கிறோமோ, அதாவது பாவத்துக்கு மரித்து நாம எழும்புகிறோமோ, அப்போது அங்கே என்ன திறக்கிறது? அந்த இடைவெளி, அந்த பாவம் என்கிற ஒண்ணு நீங்கி போகிறது. ஏன்னா நாம ஞானஸ்நானம் எடுக்கும் போதே அவர்கள் கேட்பார்கள், உங்களுக்கு பாவம் மன்னிக்கப்பட்டது என்கிற நிச்சயம் உண்டா என்று கேட்பார்கள். ஆம் என்று நாம சொல்கிறோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் அங்கே தரப்படுகிறது. அப்போது என்ன ஆகிறது? அந்த நிச்சயம், பாவம் நான் மரித்து இப்போது எழும்புகிறேன். இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்தார் நமக்காக. எங்கே? கல்வாரியில் அவர் பலியானார். அதே போல அந்த அடையாளமாக நாம என்ன பண்ணுகிறோம்? ஜலத்தில் மூழ்கி, அதாவது பாவத்துக்கு மரித்து ஒரு புது சிருஷ்டியாக நம்ம எழும்பினதுமே நமக்குள் என்ன ஆகிறது? வானம் திறக்கப்படுகிறது. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் ஊற்றப்படுகிறது. அடுத்து என்ன செய்யப்படுகிறது? அவருடைய புத்திரர்களாக அங்கே மாற்றப்படுகிறது. அதான் இவர் என்னுடைய நேசகுமாரன் அங்கே சொல்லப்படுகிறது. இயேசு கிறிஸ்து தான் தேவன்.
அவர் மனுஷனாக வந்தவர். ஏன் இதை சொல்லப்படுகிறது? நாம அவருடைய பிள்ளைகளாக மாறுகிறோம் என்று அங்கே அடையாளப்படுத்துகிறார் தேவன். இவர் என்னுடைய நேசகுமார். அப்ப நாம பாவத்துக்கு மறித்து எழும்பினதும் வானம் திறந்து பரிசுத்த ஆவியானவர் ஊட்டப்படுகிறது. நேசகுமாரன் நேசகுமார்த்தி என்கிற அப்பா பிதாவை என்கிற ஒரு பந்தம் அங்கே ஏற்பட்டு போகிறது. ஆகவே நாம என்ன நிச்சயம் நமக்குள் வேணும்? நான் ரட்சிப்பை பெற்றதுமே எனக்குள் அபிஷேகம் ஊட்டப்பட்டது. நான் அபிஷேகம் பெற்ற ஒரு மகன், நான் அபிஷேகம் பெற்ற ஒரு மகள் என்கிற ஒரு நிச்சயம் நமக்குள் இருக்க வேண்டும். ஆகவே பரிசுத்தா நான் ஒரு ரட்சிப்பை பெற்றதும் நாம எப்படியாக நமக்கு நிச்சயம் வர வேண்டும். நான் அபிஷேகம் பெற்றேன், அவருடைய மகனாக மகளாக நான் புத்திர சுவிகாரத்தை பெற்றேன் என்கிற ஒரு நிச்சயம் நமக்குள் இருக்க வேண்டும். யார் வேணுங்களும் எது வேணுங்களும் சொல்லட்டும். ஆனால் நாம என்ன நினைக்க வேண்டும்? நான் ரட்சிப்பை பெற்றதுமே அபிஷேகம் பெற்றேன் என்கிற ஒரு நிச்சயம் நமக்குள் இருக்க வேண்டும். அந்த நிச்சயம் இருந்தால் மட்டுமே நாம் கடந்து செல்ல முடியும். எங்கே? நித்திய ஜீவ பாதைக்கு நேராக. ஒரு மனுஷியோ ஒரு மனுஷனோ ஒரு ரட்சிப்பை பெற்றதும் அவர்கள் எந்த பாதைக்கு நேராக கடந்து செல்கிறார்கள்? நித்திய ஜீவ பாதைக்கு நேராகத்தான் கடந்து செல்கிறார்கள். இதை அநேகர் கற்றுக் கொடுக்காமல் அவர்கள் உலக பிரகாரமாக சில போதனைகள் போதிப்பதனால் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? தெரியாதவர்களாக வாழ்கிறார்கள். ஆகவே நீங்கள் இதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் தேவனுக்குள் ஸ்திரப்படுகிறீர்கள். எப்படி? அந்த ரட்சிப்பை பெற்றதுமே உங்களோடு கூட 2 கொரிந்தியர் 1:22 உங்களோடு கூட எங்களையும் கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்படுத்தி நம்மை அபிஷேகம் பண்ணவர் தேவனே. அந்த ரட்சிப்பை பெற்றதும் நாம என்ன பண்ணுகிறோம்? அபிஷேகம் பண்ணுகிறார். எதுக்காக? கிறிஸ்துவோடு நம்மை ஸ்திரப்படுத்துகிறார். அவரோடு நம்ம வாழ வேண்டும் என்பதற்காக. அவர் தான் நமக்கு எந்த வழியை காமிச்சார்? நித்திய ஜீவ வழியை காமித்தவர் கிறிஸ்து ஒருவரே. வேற யாருமே காண்பிக்கவில்லை. தேவனே வருகிறார். எதற்காக? நாம நித்திய ஜீவ பாதையை கண்டறிய வேண்டும். அந்த நித்திய ஜீவ பாதையை வழியாக கடந்து செல்ல வேண்டும். அதற்கு வழிகாட்டியாக இருந்தவர் தான் கிறிஸ்து. ஆகவேதான் அவரோடு அவர் ஸ்திரப்படுத்துகிறார் இந்த அபிஷேகத்தை ஊற்றி. அடுத்ததாக 1 யோவான் 2:27 நாம் பார்க்கும்போது 1 யோவான் 2:27 நீங்கள் நோட் பண்ணுவீங்கள். நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமா இருக்கிறது, பொய் அல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. ரட்சிப்பை பெற்றவர்களுக்கு உடனே அபிஷேகிக்கப்படுகிறார்கள். எதற்காக அபிஷேகிக்கப்படுகிறார்கள்? கிறிஸ்துவோடு ஸ்திரப்படுவதற்காக அங்கே அபிஷேகப்படுகிறார்கள். அடுத்து அந்த அபிஷேகம் நம்மை எப்படி நடத்துகிறது? பாவத்தை குறித்தும் சகலத்தை குறித்தும், அதாவது கிறிஸ்துவை தேவனை குறித்தும் பாவத்தை குறித்தும் எல்லாவற்றையும் நமக்கு உணர்த்தி நடத்துகிறவர் தான் பரிசுத்த ஆவியானவர். இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் நமக்கு ஊட்டப்பட்டது. அதை நாம எப்படி தக்க வைத்துக் கொள்வது? இது தக்க வைத்துக் கொள்ளாததனால்தான் அநேகர் இன்றைக்கு அறியாதவர்களாக வாழ்கிறார்கள். விளக்கு அணைந்து போகிறது. நாம ஒரு சாதாரண ஒரு விளக்கை கூட பார்க்கலாம். அதுல முதலாவதாக ஒரு எண்ணெய் ஊத்துகிறார்கள், திரிய பற்ற வைக்கிறார்கள். திருப்பி அதுல இருக்கிற எண்ணெய் எவ்வளவோ அவ்வளவுதான் அது ஓடும், எரியும். அந்த விளக்கு எரியும். திருப்பி எரிய வேண்டும் என்றால் நாம திருப்பி எண்ணெயை ஊற்ற வேண்டும். அதே ஞாபகப்படுத்தி நாம வைக்க வேண்டும். இப்ப ரட்சிப்பை பெற்றதும் தேவன் நமக்கு ஒரு அபிஷேகத்தை ஊற்றுகிறார். அது அந்த அபிஷேகம் இருக்கும் வரை நாம நன்றாக ஓடுகிறோம். திருப்பி அது என்ன ஆகுது? அது அந்த அபிஷேகம் அங்கே தீர்ந்து போகும்போது நாம ஒரு அணைந்து போன விளக்காக மாறுகிறோம். ஆகவே அணைந்து போகிற விளக்காக அல்ல நாம இருக்க வேண்டியது, நாம எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக இருக்க வேண்டும். அதற்கு நாம என்ன பண்ண வேண்டும்? தினமும் எண்ணெய் ஊற்றுகிறது போல், அந்த விளக்கை எரிகிறதுக்கு எண்ணெய் ஊற்றுகிறது போல் தினமும் நாம் அபிஷேகம் பெற்றுக் கொள்ள வேண்டும். இதுதான் காரணம், வேற ஒண்ணுமே இல்லை. இன்றைக்கு ஊத்தியாச்சு அபிஷேகம், தேவன் அபிஷேகித்தார் என்று சொல்லிட்டு நான் அபிஷேகம் பெற்றேன் என்று நாம வாய் வழியாக சொல்லிக் கொண்டிருந்தோம் என்றால் விளக்கு அணைந்து போகும். விளக்கு அணைந்து போனால் என்ன வரும்? இருள் சூழ்ந்து போகும். நம்முடைய வாழ்க்கை அந்தகாரங்களுக்கு உட்பட்டு நாம் வீழ்ந்து போகிறவர்களாக இருப்போம். அநேக ஊழியக்காரர்கள் இப்படிதான் வீழ்ந்து போகிறார்கள். விசுவாசிகள் இப்படிதான் வீழ்ந்து போகிறார்கள். நான் அபிஷேகம் பெற்றேன், ஆனால் அதை நாம என்ன பண்ணவில்லை? தக்க
தக்க வைத்துக் கொள்ளவில்லை. அதை எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக தினம் தினம் நாம அதை மாற்றவில்லை. ஆகவேதான் வீழ்ந்து போகிறோம். அடுத்ததாக அநேகருடைய தவறான எண்ணம் அந்நிய பாஷை தான் அபிஷேகம். நாம இப்ப அபிஷேகம் பெற்றோம் என்றால் அந்நிய பாஷை கண்டிப்பா பேசுவோம் அப்படின்னு தவறாக நினைக்கிறார்கள். அந்நிய பாஷை என்பது ஒரு வரம், வேற ஒன்றுமே கிடையாது. நீங்கள் இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அந்நிய பாஷை என்பது ஒரு வரம். இப்ப நிறைய வரங்கள் தேவன் கொடுத்திருக்கிறார். தீர்க்க தரிசன வரம், வியாதிகளை போக்குற வரம், பிசாசுகளை துரத்துகிற வரம், இப்படியாக அநேக வரங்களை தேவன் வைத்திருக்கிறார். அது யாருக்கு எந்த வரம் கொடுக்க வேண்டுமோ அவர்களுக்கு அதை கொடுப்பார். அப்படி அதாவது நாம எந்த அளவுக்கு தேவனோடு ஒரு ஐக்கிய உணர்வோடு ஒரு தியாக உணர்வோடு தேவனுக்காக நாம எந்த அளவுக்கு ஒரு முழு உள்ளத்தோடு கடந்து செல்கிறோமோ அப்ப அவர் தீர்மானிப்பார். இவர்களை வைத்து நான் இதை பயன்படுத்தலாம், அநேகரை இவர்களை வைத்து நான் ரட்சிப்புக்காக நான் இந்த வரத்தை கொடுத்து இவர்களை வழி நடத்தலாம் என்று தேவன் தீர்மானித்து அவர்களுக்கு கொடுக்கிற வரம் தான் அது. அந்நிய பாஷை என்பது ஒரு வரம். அந்த அந்நிய பாஷை நாம நிறைய தெரிந்திருந்தாலும் நமக்குள்ள அன்பில்லைனா யாதொன்று இல்லைன்னு தான் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 13 அதிகாரம் 1 நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கிராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசை இருக்கிற கைதாளம் போலவும் இருப்பேன். இப்ப அவர் அந்நிய பாஷை நிறைய பேசுகிறார். மனுஷர் பாஷை, தேவதூதர்கள் பாஷை. அந்நிய பாஷை என்பது நிறைய பாஷைகள் இருக்கிறது, விதவிதமான பாஷைகள் இருக்கிறது. அப்ப மனுஷர்கள் பாஷை பேசினாலும் நான் தேவ தூதர்கள் பாஷை பேசினாலும் எனக்குள்ள அன்பில்லைன்னா என்ன இல்லை, அது வெறுமை. நாம நினைக்கலாம் நான் அந்நிய பாஷை பேசிட்டே இருக்கிறேன் மணிக்கூர் கணக்குல பேசிட்டே இருக்கிறேன். ஆனால் பேசிக்கொண்டிருந்தாலும் நமக்குள்ள என்ன இல்லை என்றால் அன்பு இல்லை என்றால் அது ஒரு வெறுமையாக மாறுகிறது. ஆகவே நான் அந்நிய பாஷை மணிக்கூர் கணக்குல பேசிக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லிக் கொண்டு தவறான ஒரு இனத்தில் அவர்கள் வாழும் போது அவர்கள் நித்திய ஜீவனை சுதந்திரிக்க முடியாது. ஆகவே நமக்கு அந்நிய பாஷை என்கிற ஒரு அபிஷேகம், அதாவது ஒரு வரம் இல்லை என்பதற்காக நாம் அதை குறித்து கலங்க கூடாது. இன்னைக்கு அநேகர் என்ன நினைக்கிறாங்கன்னா அந்நிய பாஷை எவனு தெரிய வரலையா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கறதுனால அவங்க ஊமை பாஷைகள் மாதிரி ஏதோ ஒரு வார்த்தையை வச்சு திருப்பி திருப்பி பேசுகிற அநேக கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு இருக்கிறார்கள். ஏதோ ஒரு வார்த்தையை வச்சு நான் பார்க்கிறேன், அவங்க என்னைக்கு பார்த்தாலும் அந்த வார்த்தையை தான் பேசுவாங்க. சபையில அபிஷேகம் ஊற்றப்படும் ஆராதனை நேரங்களில் அபிஷேகம் தேவன் நிரப்பும் போது அந்த வார்த்தை தான் அவர்கள் பேசுகிறார்கள். ஆனால் அந்நிய பாஷை விருத்தி அடைந்ததென்றால் பற்பல 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 பாஷைகள் அவர்களுக்குள் அவர்களுடைய நாவுகளில் வந்து கொண்டே இருக்கும். அதுதான் அந்நிய பாஷை என்கிற வரம். ஆனால் அவர்கள் வரம் பெறாததுனால மற்றவர்கள் நம்மை பார்த்து தவறாக நினைப்பார்கள் என்கிற ஒரே எண்ணத்திற்கு ஒரே ஒரு காரணத்துக்காக அவர்கள் என்ன பண்ணுகிறார்கள், ஒரே ஒரு வார்த்தையை எங்கிருந்தோ கற்றுக்கொண்டு வருகிறார்கள். யாரோ பேசுகிறதை காது கொடுத்து கேட்டு அந்த ஒரு வார்த்தையே வாழ்நாள் எல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இது தேவையில்லாத விஷயம். நாம அந்த வரம் இல்லை என்றால் விட்டுவிட வேண்டியதான். நமக்கு தேவன் தரும்போது வாங்கிக் கொள்ளலாம். ஆனால் நாம நித்திய ஜீவனை சுதந்திரிக்க வேண்டும் என்றால் எந்த பாதையில், அவருடைய 10 கட்டளைகள் அந்த பாதையில் தான் நடக்க வேண்டும் என்று நாம இதற்கு முன்பாக நாம பார்த்தோம். ஒரு அந்த வாலிபனை பார்த்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, நித்திய ஜீவனை நீ சுதந்திரிப்பதற்காக என்ன செய்ய வேண்டும் என்று தேவன் சொன்னார், கற்பனைகளை கைக்கொள் என்றார். அப்ப மத்தேயு 19 அதிகாரம் 17 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, அதற்கவர் நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன். அதற்கு முன்பாக 16 ஒருவன் வந்து அவனை நோக்கி நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும்? அவன் கேட்கிறான், நித்திய ஜீவனை அடைவதென்றால் பரலோக ராஜ்யத்துக்குள் செல்வது. அப்ப பரலோக ராஜ்யத்துக்குள் நான் செல்ல வேண்டும் என்றால் நான் என்ன நன்மைகளை செய்ய வேண்டும் என்று அந்த வாலிபன் இயேசுவோடு கேட்கிறான். இப்ப நம்ம அப்போஸ்தலர்கள் வெளிப்படுத்தினாங்க அப்படின்னு கூட நாம சந்தேகப்படலாம். பரிசுத்த ஆவியானவர் தான் அவர்களோடு இருந்து வெளிப்பட்டார். ஆனால் இங்க இயேசு கிறிஸ்துவை சொல்கிறார். அந்த வாலிபன் இயேசு கிறிஸ்துவனிடம் கேட்கும் போது அவர் சொல்கிறார், அதற்கவர் நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன், தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவரும் இல்லையே, நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை கைக்கொள். பாருங்கள், கற்பனைகளை தான் கைக்கொள்ள வேண்டும். நம்ம பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க வேண்டும் என்றால் அபிஷேகம் இருந்தால், அந்த அந்நிய பாஷை அபிஷேகம் இருந்தால் நமக்கு பரலோக ராஜ்யம் செல்வது நிச்சயம் இல்லை. அந்த அபிஷேகம் அது ஒரு வாரம் ஒரு பக்கம் இருக்குது. ஆனால் நாம நித்திய ஜீவனை சுதந்திரிக்க வேண்டும் என்றால் கற்பனைகளை தான் கடைபிடிக்க வேண்டும். அது நாம அன்னைக்கு பார்த்தோம் கற்பனைகளை. உன் தாய் தகப்பனை கனம் பண்ணுவாயாக, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறரிடத்தில்
நமக்குள் அன்பு உருவாயாக. அதான் நாம 1000 பாஷைகள் பேசிக் கொண்டிருந்தாலும் நமக்குள் அன்பு இல்லை என்றால் அது ஒரு வெறுமை. அதை நாம மனசில் வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக 1 கொரிந்தியர் 14:4 அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். இதுதான். அப்ப அந்நிய பாஷையினால நம்ம அந்நிய பாஷை அப்ப நாம எப்ப பேச வேண்டும்? 4 பேர் பார்க்கும்படியாக அந்நிய பாஷை பேசக்கூடாது. பேசலாம், அது அவங்கவங்க விருப்பம். ஆனா நாம பக்தி விருத்திக்கு ஏதுவாக நம்ம தேவனோடு உறவாடுகிறோம். இதுதான். தனிப்பட்ட முறையில நாம இருக்கும்போது அந்நிய பாஷை தானே ஆண்டவரோட பேசி பேசி உறவாடுகிறதுக்கு நாம அதை அந்நிய பாஷை அந்த வரத்தை பயன்படுத்திக்கலாம். அது ஒரு பக்தி விருத்தியை ஏற்படுத்தும். யாரோட? தேவனோடு நெருங்கிறதுக்கு ஒரு பக்தி விருத்திக்கு ஏதுவாக நம்ம மாறுகிறோம். இதுதான் அந்நிய பாஷை வரம். ஆகவே அந்நிய பாஷை நான் வரத்தை, அதாவது அந்த அபிஷேகத்தை பெறவில்லை என்றால் நான் பரலோகம் செல்ல மாட்டேன் என்கிற ஒரு தவறான எண்ணத்தை இன்றைக்கு யார் உங்களுக்கு தவறாக போதித்தாலும் அதை விட்டு நீங்கி அதை ஒதுக்கி வையுங்கள். காரணம், இன்னும் எடுத்தால் நாம எடுக்கலாம். மத்தேயு 19 அதிகாரத்துல எல்லாம் இருக்குது. குருடர்களுக்கு வழிகாட்டிகளேன்னு தேவன் சொல்கிறார். குருடர்களுக்கு வழிகாட்டிகள். அவனும் அந்த குருடனும் அந்த பேசுகிறவனும் குருடன். அந்த வேதத்தை அறியாமல் பேசுகிறான். யாரோ ஏதோ சொல்ல இதை வச்சு அந்த போதனை பண்ணுகிறார்கள். அவனும் ஒரு குருடை. அந்த போதனையை ஏற்றுக்கொள்கிறவனும் குருடை. 2 பேரும் எங்கே செல்வார்களாம்? நரகத்துக்கு செல்வார்கள் என்று தேவன் இங்கே சொல்லியிருக்கிறார். அது நம்ம இப்ப டைம் ஆகி போச்சு. ஆகவே அதனால்தான் நான் உங்களுக்கு கற்றுத் தருகிறது, நீங்க வேதம் வாசிக்க வேண்டும். இந்த வேத வசனத்தை அறிந்தால்தான் இது மாதிரி குருடர்கள் போதிக்கிற அந்த குருட்டான வார்த்தைகளை நாம அப்போதான் புரிந்து கொள்வோம். இல்லை என்றால் நமக்குள்ளே ஒரு மனசு வேதனை. ஐயோ, நான் அந்நிய பாஷை பெற்றுக் கொள்ளவில்லை, அந்நிய பாஷை அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளவில்லை, ஆகையினால நான் பரலோகம் செல்ல முடியாது என்ற ஒரு மனவேதனையிலே வாழ்க்கையை ஓட்டிக் கொண்டிருப்பார்கள். ஆகவே தயவு செய்து நீங்கள் இனி அந்த மனவேதனை உங்களுக்குள் இருக்கக்கூடாது. நாம ரட்சிப்பை பெற்றதும் அபிஷேகிக்கப்படுகிறோம் தேவனால். எதற்காக? கிறிஸ்துவோடு ஸ்திரப்படுவதற்காக. உடனடியாக அப்பா பிதாவே என்கிற ஒரு உறவு நமக்குள் ஏற்படுகிறது. அடுத்ததாக நம்ம அந்நிய நாம ஒரு அபிஷேகம், நமக்கு தேவன் அந்த ரட்சிப்பை பெற்றதும் நாம அந்த அபிஷேகத்தை எப்படி விருத்தி பண்ணுகிறோம் என்றால் இது மாதிரி துதியினால், தேவனை துதிப்பதனால் நாம விருத்தி ஆகிறோம். தினமும் நாம தேவனோடு உறவாடுகிறதுனால் நாம விருத்தி அடைகிறோம். அந்த அபிஷேகத்தை தக்க வைக்கிறோம். அந்த அபிஷேகம் நம்மை கிறிஸ்துவோடு ஸ்திரப்படுத்தி கொண்டே இருக்கும். அந்த அபிஷேகம் குறைஞ்சதுன்னா கிறிஸ்துவுக்கு நமக்கு உள்ள அந்த இடைவெளி ஏற்படுகிறது. ஆகவே நாம கிறிஸ்துவுக்கு நமக்கு இடைவெளி ஏற்படாதவாறு தினமும் நாம் தேவனை துதிக்கிறவர்களாகவும் வேதம் வாசிக்கிறவர்களாகவும் வாழ்வோம் என்றால் நாம எப்படி அந்த அபிஷேகம் நம்மை கிறிஸ்துவோடு நடத்தி கொண்டே இருக்கும். அது பரலோக ராஜ்யத்துக்கு நேராக, நித்திய ஜீவனுக்கு நேராக நம்மை நடத்தி கொண்டிருக்கும். ஆகவே நீங்கள் இதைத்தான் இது பண்ண வேண்டும் என்று தவிர மற்றபடி அந்நிய பாஷை வரத்துக்காக நீங்க ஜெபிக்கலாம். ஆண்டவரே எனக்கு அந்நிய பாஷை வரங்கள் வேணும். ஏன்னா நான் எல்லாம் நிறைய பேசிக்கொண்டே இருப்பேன், மணிக்கூர் கணக்குல. நான் தனிப்பட்ட முறையில தனிப்பட்ட ஜபத்துல அது விருத்தி அடையும். அதுதான் அந்நிய பாஷையை நாம் எப்படி விருத்தி அடைய பண்ணுகிறது என்று ஒரு வீடியோவே நான் போட்டிருக்கிறேன். நமக்கு ஆரம்பத்தில் தேவன் கொஞ்சமாக கொடுப்பார், ஒரு அந்த அபிஷேகம் கொஞ்சமாக இருக்கும். அதை நாம அந்த வார்த்தைகளையே பேச 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 அது விருத்தி அடைந்து பற்பல பாசைகளாக நாம பேசுவோம். அதுக்கு எக்ஸாம்பிள் கூட நான் கொடுத்திருக்கிறேன். ஒரு சிறு குழந்தை முதலாவதாக பேசும்போது எதை பேசும்? அம்மா, அது அப்பா, இப்படி ஒரு சில வார்த்தைகளை பேசும். அடுத்து சரளமாக நாட்கள் போக போக சரளமாக நம்மை போல் பேசுகிறதாய் அது விருத்தி அடைகிறதை குறித்து நான் அங்கே எக்ஸாம்பிளும் கொடுத்திருந்தேன். ஆகவே நீங்கள் அந்நிய பாஷை என்கிற ஒரு வரம் வேண்டும் என்று கேட்டுக் கொள்ள வேண்டுமே தவிர அது இருந்தாதான், அது இல்லை என்றால் நாங்கள் பரலோக ராஜ்யம் போக மாட்டோம் என்கிற தவறான எண்ணத்தை இன்னைக்கே நீங்கள் முற்றுப்புள்ளி வைத்து நாம தினமும் இந்த ஜெபத்தினால் நாம என்ன செய்கிறோம்? அபிஷேகத்தால் நிரப்பப்படுகிறோம். அன்றைய தினம் அடுத்த நாள் நம்ம பலத்தோடு கடந்து செல்வதற்கு, தேவனோடு நம்முடைய உறவை ஸ்திரப்படுத்துவதற்கு இந்த துதியும் இந்த வேத வாசிப்பும் நமக்கு போதுமானதாக இருக்கிறது. இன்னும் நாம அதிகமாய் ஜெபிக்க இந்த துதியினால் நம்ம இருக்கிற அப்படின்னா இருக்கிற பலத்தோட ஓடு என்று தேவன் சொல்லி இருக்கிறார். இதுதான் இருக்கிற பலத்தோட. எனக்கு தேவன் என்ன கொடுத்தாரோ அந்த பலத்தோடு நாம தேவனை துதிக்கிறது, வேதம் வாசிக்கிறது, இப்படியாக நாம கடந்து செல்ல செல்ல செல்ல, ஆனா இடைவிடாமல் நம்ம போய்கொண்டே இருக்கணும். அதான் சொல்லப்பட்டிருக்கு, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று. இடைவிடாமல் தேவனை இடைவிடாமல் தேவனோடுள்ள ஐக்கியம் நமக்கு எப்பவும் இருக்கணும். அப்போதுதான் இது நிரந்தரமாக இருக்கும். இல்லை என்றால் நமக்கு இடைவெளி ஏற்பட்டு போனால் நாம அந்தகாரத்தால், அதாவது இருளின் பள்ளத்தாக்குக்குள் கடந்து சென்று அந்தகாரத்துக்குள் கடந்து செல்வோம். ஆகவே எச்சரிக்கையா இருக்க வேண்டும்.